பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி கிடச்சா கூட போதும். இதை வச்சு நம்ம ஒரு பெரிய செம்பருத்தி செடியை உருவாக்கிடலாம். அந்த குச்சியில் இருக்கிற பெரிய இலைகளையும் பூக்களையும் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த குச்சி வாடுதா இல்லையான்னு தெரியறதுக்கு வேண்டி இந்த நுனிப்பகுதியில் இருக்கிற இந்த சின்ன இலைகளை மட்டும் வச்சாலே போதும். இதனுடைய அடிப்பகுதியை இந்த மாதிரி கிராஸாக பிளேடு வச்சு இந்த மாதிரி கிராஸாக வெட்டிடுங்க. இந்த கட்டிங்ஸை நீங்கள் ஆலுவேரா செடி இருந்துச்சுன்னா அதனுடைய சதைப்பகுதியில் குத்திட்டு நனைச்சிட்டு மண்ணில் இந்த மாதிரி நட்டு வைங்க. ஆலுவேரா செடி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் அப்படியே கூட நட்டு வைக்கலாம். உங்கள் செடியில் முதல் மொட்டு வந்ததுமே நீங்கள் செடியை பெரிய தொட்டிக்கு மாற்றி வைக்கலாம். நீங்கள் செடி வளர்க்கும் போது கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய கட்டிங்ஸை நீங்கள் டைரெக்டாக சூரிய ஒளியில் கொண்டு போய் வச்சிடாதீங்க. பகுதி நேரம் சூரிய ஒளி கிடைக்கிற இடத்துல வச்சு வளருங்க. தண்ணி ஊற்றும் போதோ இல்லை ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மாற்றும் போதோ அந்த கொம்பு இலகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்த செடி தான் இதுவும். இதில் முதல் பூ பூத்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.